அவனுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கைங்க. எப்படி அத இழந்தான்? எங்க அவனோட தவறு? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. கூட சேர்ந்த நட்புகளா? யாரோ நெறைய பேர் அவன்கிட்ட பணம் ஏமாத்திட்டாங்க. அவனும் அவரு பேசிக்கலி அவரு நல்ல வெல் ஆஃப்ங்க. அவரு நல்ல நல்ல நெறைய நல்ல ஃபேமிலி. அந்த ஃபேமிலியே சிதைஞ்சு போச்சு. தங்கச்சி இறந்துருச்சு. அவங்க அப்பா, அம்மா. அவன் என்னன்னா நல்ல லைஃப்ங்க. ஏன் எப்படி அப்படி ஆனானே தெரியல. கூட சில பேர் சேர்ந்து அவன் சந்தானமும் அவனும் அவங்க அந்த இன்ஸ்டிடியூட்ல ஒண்ணா படிச்சவங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் க்ளோஸ். சந்தானம் படத்திலேயே நல்ல வாய்ப்புகள்லாம் குடுத்துட்டு இருந்தான். இவனுக்கு என்னன்னா, இவனை யாரோ உசுப்பிருக்காங்க. நீயே சந்தானம் ஆயிட முடியும். சந்தானம் படத்துல நடிக்கிறத விட நீயே சந்தானம் அப்படின்ட்டு நம்ம படம் பண்றோம்ட்டு 2, 3 பண்ணி 4 வீடு, சொந்த வீடு, ஜமீன் பல்லாரம் அதை சுத்தி ஒவ்வொன்னா காலி பண்ணி அத கல்யாணம் ஆன பிறகு கல்யாணம் பண்ணி அந்த அவங்கயும் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு போல பெங்களூரோ சம்திங். அங்கேயும் போகாம இங்க நான் சினிமால வாய்ப்பு தேடுறேன் அது பண்ணணும். இங்க இருக்கிற காசு வீடு எல்லாத்தையும் கரைச்சு கடைசியில தங்குறதுக்கு இடம் இல்லாம சந்தானம் தான் மிகவும் கடைசி வரைக்கும் சாவு வரைக்கும் இல்ல அவனோட நல்ல வாழ்க்கையை அவனுக்கு யூஸ் பண்ணிக்க தெரியல. இட்ஸ் அ வெரி குட் சோல். ரொம்ப அப்பாவி. நிறைய பேர் ஏமாத்தினாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் அதாவது இவங்களோட அக்கா வந்து சொல்லும்போது என் மனசுல வந்து ஃபர்ஸ்ட் நான் நினைச்ச ஆர்டிஸ்ட் இவர்தான். இவராதான் இருக்குமோ, இவரை பத்தி தான் சொல்றாங்களோ அப்படின்னு நினைச்சேன் நானு. ஆண்டனி தான் அது. அவர்கிட்ட சொல்லிருக்கோம் நம்ம. நிறைய தடவை சொல்லியிருக்கோம். நைஸ் பர்சன். ரொம்ப குழந்தை மனம். காட்டின 2 போட்டோ 3 போட்டோ மாதிரியே நான் மிகவும் மிஸ் பண்றது பாலாஜி அண்ணன். இந்த லொல்லு சபான்ற இதை கன்வெர்ட் பண்ணவரு. அதனாலதான் எங்களுக்கு இவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சது. அவரையும் ரொம்ப மிஸ் பண்றேன்.